புரோட்டீன் ரிச் கடலக்கறி செய்யலாமா? இதுக்கு கருப்பு கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது 2 வெங்காயம், அரை தக்காளி, முந்திரி கொஞ்சம் குழகுழப்பு கொடுக்கறதுக்காக, அடுத்தது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இதை தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயை ஊற்றி 1 பை 1 இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அடுத்தது வெங்காயம் ஏற்கனவே கொண்டக்கடலையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ வெங்காயத்துக்கு அளவாக உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளி வதங்குற நேரத்தில் ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி, அது வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், ஒரு கலர் கொடுக்கும். அப்புறம் இறக்க போகிற டயத்தில் 3 முந்திரி பருப்பு போட்டால் போதும். அதையும் போட்டுட்டு கரம் மசாலா போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் மிக்சியில் ஜாரில் கன்வெர்ட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. அப்புறம் அந்த அரைச்ச விழுது, வேக வச்ச கொண்டக்கடலை, அந்த தண்ணி அதில் முக்கியம், எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி விட்டு இறக்கினா நல்லா இருக்குங்க. கொண்டக்கடலை கறி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.